ஓகே, கடைசி நான் என்ன பார்த்தேன்னு பாத்தீங்க. ஓ, நான் குர்ஆன் ஓதுறது ஒரே இடத்துல இந்த குர்ஆன் ஓதுறது தான் பார்த்தோம். வாயும் கண்ணும் அசைறது அதில் உள்ள இதுல எல்லாம் வசனத்தின் இறுதியில் வரும் அதுகளுக்கு வர படிச்சது வசனத்துல இறுதியில சிக்கல்கள் வர்றது, நீட்டுதல் தொடர்பான அடிப்படை இதுகள் எல்லாம் சொல்லி தந்தீங்க. அதுதான் இல்லைன்னா நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் வேறு தலைப்பு உண்டே. நான் கேட்ட கடைசியா நாங்க என்ன தலைப்பு பாத்துக்கிறோம் படிச்சுக்கிறோம். ஆஹ் அந்த ஒரே இடத்துல சந்திக்கிற கண்ணும் வாயும் அத படிச்சது ஒரே இடத்துல குர்ஆன் ஓதுற நேரம். அது தலைப்பு என்ன? நீங்க விஷயம் தான் சொல்லிங்க. விஷயம் என்ன? என்ன தலைப்பு கீழே படிச்ச மாதிரி என்ன தலைப்பு அது? என்னத்துக்கு படிச்ச மாதிரி? நீ தலைப்பு வரையா தான் அது என்ன விஷயம் வேணும் விளங்கும். இல்லாட்டி புறம் என்னன்றே தெரியாம போயிடும். என்ன தலைப்பு அது? அது அசரத் ம். அடிப்படை அந்த கண்ணுடைய வாசிக்கிற வேகம் கூடுதலா வைக்காம வாய்க்கு அந்த வாயிட வைக்கிற ஏன் போறேன். சரி, இப்ப அது என்னத்துக்கு அந்த விஷயம் படிச்சீங்க? இப்ப என்னத்துக்கு அந்த கண்ணு வாயெல்லாம் என்னத்துக்கு படிச்சீங்க? குர்ஆன ஓதுறதுக்கு. குர்ஆனை ஓதி இந்த கண்ணு வாயெல்லாம் படிக்கணும். வாயில ஓதினா சரி, என்னத்துக்கு அதெல்லாம் இல்ல படிக்கணும்? ஆ இல்ல இல்ல அந்த எழுத்துக்கள் பார்த்துட்டு போற மாதிரி குர்ஆனில் உள்ள அடையாள எழுத்துக்களை எப்படி நாங்க பார்த்து கொண்டு போய் ஓதணும்னு சொல்லி தந்தீங்க. அதைத்தான் இதுமாதிரி ஏன் கண்ணால பாக்குறது எல்லாம் வாயால போதெல்லாம் படிக்கணும். ஓதினா சரி. நீங்க என்னத்துக்கு அந்த சப்ஜெக்ட் படிச்சீங்க? ஓதுறதுக்கு அது படிக்க தேவையில்லையே. ஓதுறதுக்கு குர்ஆன் தான் போது ஓதிட்டு போயிட்டு என்னத்துக்கு படிச்சீங்க? குர்ஆன் ஓதுறதுக்காக படிச்சோம். குர்ஆனை ஓதுறதுக்கு கையில குர்ஆனும் வாயும் இருந்தா போதும். அதுல நீங்க எனக்கு படிச்சீங்க தான் இருக்கிறேன். குர்ஆன் கையில இருக்கிற குர்ஆனை தாண்டி வாயால போதத்தை தாண்டி இதெல்லாம் எனக்கு படிச்சீங்க. ஆ. ம். குர்ஆன சரியான முறையில ஓதுறதுக்கு. குர்ஆனை சரியான முறையில் ஓதுறதுக்கு சரியா உச்சரிச்சா சரி. நான் உச்சரியை பத்தி சொல்லி தரலையே. அல்ல சரியா இல்ல உச்சரிக்கணும் அப்படியே சொல்லியிருந்தேன் நான். எழுத்துக்களை சரியா இல்ல இல்ல பார்த்து இல்ல உச்சரிச்சு ஓதணும். அப்பதான் சரியா சட்டங்களை பேணி ஓதணும் அப்படியே சொல்லி தந்தேன். இல்ல இல்ல அது உதடுகள் உச்சரிக்கிற மாதிரி அது ஆ, ஒரு இந்த என்னதை படிச்சோம்? அது ஓதுற நேரம் சரியா ஓத சொல்லி அசரத் இரண்டையும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு. சரியா உம் ஓதுறதுக்கு கண் சரியா ஓதுறதுங்கிறதுக்கு தான் நான் சித்திமா இருக்கிறேன். அதான் நீ விஷயம் சரியா விளையாங்கணும். எனக்கு நீ படிச்சேனே தெரியாம படிச்சீங்க. இப்ப பெரிய பிரச்சனை அது. சரி. அப்படித்தானே? நான் தான் முதல்ல தலைப்பு எல்லாம் படிச்சீங்க. என்னத்துக்கு படிச்சோம்? இப்போ கேட்கிறேன், நீட்டுல என்னத்துக்கு படிச்சீங்க? நீட்டுல தடவை படிச்சீங்க. நீட்டுக்கு ஏன் படிச்சீங்க? ராகங்கள் ஆ ராகங்கள் எடுக்கிறதுக்கு. ஆ ஓ, பாத்தீங்களா? நீட்டுல ஏன் தேவைன்னா குர்ஆன ராகம் எடுத்து ஒரு தேவை. ஓதுறதுக்கு. ஓ, ஓ. அது சரி. அது சொல்றீங்க. இப்ப ம். ராகம் எடுத்து குர்ஆன அழகா ஓதுறதுக்கு தான் நீட்டுல படிச்சேன்டா பில. இல்ல இல்ல அப்படி இல்லைங்களா? குர்ஆன் அது சரியா? இப்ப 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 சொன்னது சரி. இப்ப அதே ஆ. மாதிரி இந்த தலைப்பு எனக்கு படிச்சீங்க. சொன்னீங்களே இப்ப கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திக்கிற, ம், ம். சந்திக்காம வைக்கிற, நீட்டுற, குறைக்கிற சொன்னீங்களே. ஓ, ஓ. என்னது படிச்சீங்க அது? திக்காம ஓதுறதுக்கு. இதுதான் முக்கியம். வெரி குட். அந்த பாயிண்ட் தான் முக்கியம். என்னதுக்கு படிச்சீங்க? திக்காம ஓதுறது. திக்காம ஓதுறது. இந்த ஓ, சரியா ஓ. ஓதுறது, பிழையா ஓதுறது, ம், ம், ஓதுறதுக்கெல்லாம் ம். ஆன்சர் பிழை. நீங்க திக்காம ஓதுறதுக்காக வேண்டி படிச்ச விஷயங்கள் தான் அது. சரி. ஓ, எப்பயெல்லாம் ஓ. எங்களோட குர்ஆன் திக்காம ஓதும் அல்ல எப்பயெல்லாம் திக்கும் சொல்லுங்க பாப்போம். அத சரியா பார்த்து கண் வாய் ஓதுற நேரத்துல பார்க்காம அல்ல சரியா என்ன இதுகளை என்ன பார்க்காம ஓதுறதுனா காரணங்கள் திக்கு. இது எங்களோட ஓதல் திக்கிறது? ம், ம். அது வசந்த இந்த இது என்னது இறுதியில் சிக்கல்கள் வர்றது நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள். ஆ ஆ ஆ நீட்டி ஆ, ஆ. ஓதுறது. எல்லாத்தையும் குழப்பம். கேட்ட கேள்வியோட நான் எல்லாத்தையும் குழப்பறீங்க. நான் கேட்டேன்னா ம், வசனத்துல கடைசியா திக்குற, சரி, ம், வசனத்துல ஓதிக்கொண்டு போற நேரத்துல திக்குவோமே. ம். அப்படி ஓ, திக்காம திக்கு. ஓதுறதுக்கு நான் படிச்சுக்கிற காரணம் மொத்தம் நாலு நாலு காரணங்கள் இருக்கிற. அந்த நாலு காரணங்கள்ல ஏதாவது ஒரு வந்தா தான் எங்கட ஓதல் ஓ, திக்கு ம். படிச்சோம். ஒன்றை ஒன்று முந்தி ஓதுறது. வெரி குட். என்ன பண்ணா சொல்ல மலாம் பண்ணுவோம். ஒன்றே ஒன்று முந்தின என்னத்த ரேஸ் ஓடுற அப்படியா? அது இல்ல ஒன்றை ஒன்று முந்தின முதல் பிழையாகும். என்னத்தை இது முந்துறது? கைய கால் முந்துற அப்படியா? என்னது அது? சரி இல்ல சொல்லுங்க. கண் முந்துறது வாய் முந்த முந்தி கண் முந்துறது.
அந்த பாத்தீங்களா அங்கதான் பிரச்சனை. அப்ப முதல்ல வாய் தான் முந்தணும், அது பிறகு கண் வரணும் அப்படியா? இல்ல இல்ல சிரத் வாய் இல்ல, கண் போற போக்குக்கு வாயும் அந்த இடத்துல போடும். அதான் அதான் சரி, கண் இரண்டுக்கும் போறதுக்கு தானே வாய் போகணும். அது முந்திரண்டா என்ன அர்த்தம்? அட இடைவேளை நீளமாயிட்டு போறது. பிள்ளையே பிள்ளையே பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப நீங்க வீட்டுல எப்படி பாத்தீங்க அதை? நீங்க பாக்குற பிரச்சனை இப்ப சொன்னது பிரச்சனை நீங்க கண் வாசி பாத்துக்கலாம். கண் வாசிக்கிறதுக்கு இடையில வாய் முந்தி போறது. வாய் முந்திர அப்படியா? எது முந்தின எது பிந்தினப்ப? ம். ஒன்று முந்திர பின்னல கண் முந்தி போகணும், அதேபடியே வாயும் போகணும். கண் முதலாவது போக வாய் பின்னுக்கால போகணும். பின்னுக்காலண்டு அந்த எழுத்துலே போகணும். அந்த இடத்துல அந்த இடத்துல அத அத பார்த்து கொண்டு அதிலே போகணும். கண்ணும் வாயும் ஒரே அடியில போகணும், ஒரே வேகத்துல. சரி, ஒன்றே ஒன்று முந்தில ஓரளவுக்கு வந்து என்ன என்ன ம். ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கணும். அப்படின்னா அந்த ஓதுறது நாங்க ஓதக்கொள்ள இப்ப குர்ஆன்ல ஒரு எழுத்து ஓதிட்டு போகக்குள்ள அத ம். கண்ணால பாத்துட்டு போற மாதிரியே வாயும் அதே மூலமா போயிட்டு ரெண்டு சந்திச்சு கொண்டு ஒரே மாதிரி ஓதுறது. சந்திச்சா குர்ஆன் சரியா ஓத போட முடியா? இல்ல ஹஸ்ரத், ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சா எங்கட ஓத ராகமா வரும், சரளமா வரும் அப்படியா? ஒரே இடத்துல சாதிச்சா தான் சரியா ஓதையிலும். அது சரி. ஒன்று முந்தி ஒன்று பிந்தி ஓதினா சந்திக்க சரியா ஓதையிலாது. அவருக்கு அப்படி சொல்லி தந்திக்கிறோம், ரெண்டும் ஒரே இடத்துல சந்திச்சா எங்கட ஓதல் அழகா வரும்னு சொல்லி தந்திக்கிறோம் அப்படித்தானே? வரமுல்ல ரெண்டையும் ஒரே இடத்துல சந்திக்கொண்டு நீங்க சொன்னீங்க. சந்திக்கோணும் சொன்னேன், மாஷா அல்லா, அன்னைக்கு கூட கேட்டீங்க. ம், ம். ஓ. அப்படி சொல்லி தந்திக்கிறேன். அப்ப என்ன அடிக்கணும் இப்ப நான் ஓ. வெளியா ஓதுன்னு? ரெண்டும் ஒரே இடத்துல சந்தித்து கொள்றேன்னு சொல்லி தந்தீங்க தானே. அதான் என்ன சந்திக்கணும், எங்கட ஓதல் சரியாக வாரத்துக்கு ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கணும் என்ன சொல்லி தந்தேன் அப்படித்தானே? கண்ணும் வாயும் கண்ணும் கண் போற இடத்திலே வாயும் போகணும், கண் தலைகீழா போற போக்குல. தலைகீழா விளங்கினீங்க, தலைகீழா விளங்கினீங்க, எப்படி என்ன செய்யற? அப்படி சொல்லி தரல நான். அங்கதான் பிரச்சனை. அதான் நான் திருப்பி கேட்கிறேன். சரி, நீங்க இப்படி தலைகீழா மாறி விளங்கிட்டு வரீங்கன்னு தெரியும். சொல்லித்தாங்களா சரத்? அப்படி எப்படி நான் வச்சு மனசுல வச்சு கொள்றேன். சொல்லித்தர குரல்ல தேடணுமே, தேடி பார்த்தீங்களா? எப்படி தேடினீங்க நீங்க? நான் சொன்னேன் நான் தேடி பார்த்து கிடைச்சு. தேடி அதை பார்த்தேன் சரி தேடி. சொல்லுங்க பாப்போம். அதை சரி சொல்லுங்க. உங்களோட ஓதல்ல அதிகமாக திக்குதல் முக்குதல் இடையில பெய்திட்டு பாருது காரணம் என்ன? உங்களோட ஓதல்ல பாப்பா என்ன விளங்கினீங்க ம். பாப்போம். இப்ப நான் ஓதினேன், இப்ப குர்ஆன்ல ஓதுற நேரம் அப்படி எனக்கு கொண்டு விளங்கல்ல அல்ல ஹஸ்ரத். அதுதான் கேஸ். நான் ம். நீங்க இப்ப நான் ஒரு சரியா பாடத்துல இல்ல, நீங்க சரியா விளங்கினா ஆ? நீங்க விளங்காதான் பிரச்சனை உங்களுக்கு. நீங்க அத சரியா விளங்கினா ம். தான் உங்களுக்கு எனக்கு இதுல பிரச்சனை வருது என்று உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க சொன்ன விடையை காட்டுது உங்களுக்கு விளப்பத்துல பிரச்சனைன்னு சொல்லி சரியா சரியா நீ பாத்துப்படல. நான் என்ன சொன்னது நான், இப்ப நீங்க சொன்ன விட சொல்லு காட்டுது, நீங்க சரியான விளங்கி இல்ல, ம். விளங்கெடுத்து இல்ல, சரியா வீடியோ பார்த்து ம். இல்ல விளங்குது. அதனால உங்களுக்கு அது ஆ. சரியா இங்க இப்ப சொன்ன விடையை பிழையை இப்ப உதாரணத்துக்கு குர்ஆன்ல கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திச்சா எங்களோட ஓதல் சரியா வரும்ங்கிறது நீங்க சொல்ற தலைகீழ். ஒரே இடத்துல சந்திச்சா உங்களோட ஓதல் ஒருபோதும் சரியா வராது, நிறைய பிள்ளை தான் வரும், அப்படி சந்திக்கப்படாது. ஆ. ஆ. நல்லங்க சொல்லுது நான். குர்ஆன்ட ஒரு ஓதல்ல கண்ணும் வாயும் ஒரே ம். இடத்துல சந்திக்கிறது எங்களோட ஓதலை ம். சரளமா ஓதுறதுல இருந்து எங்களை இல்லாம ஆகிடும். நாங்க திக்கி கொண்டு முட்டி கொண்டு ஆ. மோதி ஓதுவோம், எங்களுக்கு சரியா ஓதலே வராது. அப்ப அது இல்லாம நாங்க ஓதிட்டு போற இடத்துக்கு கண் முந்தி போகணும். அதுக்கு அடுத்தது ஒண்ட புட்டி போடுறது கண் முந்தி போகணும். நீங்க அப்படி சொல்லலையே. இப்ப நான் காட்டி நீங்க குர்ஆன்ல அதான் சொல்ல நீங்க பேசுறதுக்கும் நீங்க உங்களோட யோசனைக்கு மேல பெரிய வித்தியாசம் இருக்குது. குர்ஆன்ல நாங்க பார்க்கிறதும் நாங்க ஓதுறதும் ஒரே இடத்துல சந்திக்கிறது எங்களோட ஓதல அழகான முறையில திக்காம ஓதுறதுக்கு கொண்டு போகும் என்று நீங்க தானே சொன்னீங்க. ஓ. அப்படி வரையில அது பெரிய பிள்ளையே. ஓதாது சொன்னீங்க, நீங்க அப்படித்தான் சொல்லி தந்தீங்கன்னு வேற சொல்றீங்க. நான் பார்த்தேன் சார். நான் பார்த்து ஓதிக்கொண்டு போற நேரம் ஆ நாங்க கண் முந்தாம வாய் முந்தாம நீங்க சொல்லி தந்தீங்க இதை ஒன்று கொண்டு முந்தி கேட்காம ஆ அதை நான் எப்படி அப்படி சொல்லலையே. போகணுன்ற முறையெல்லாம் சொல்லி தந்தீங்க. நான் அதுல அதுல அதைத்தான் நான் முறையில. சொல்றேன். உங்களுக்கு கடைசியா விளங்கப்படுத்தின தலைப்பை நீங்க சரியா எங்களுக்கு திருப்பி செல்லணும், அப்பதான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு விஷயம் விளப்பாமன்னு சொல்லி. முதல்ல நீங்க தலைப்பை ஒழுங்கா செல்லல. ரெண்டாவது விஷயத்தை ஏதோ சொல்றீங்க, சரியா பார்க்கல. நீங்க நான் போன கிளாஸ் தான் சொன்னேன், நீங்க கவனமா பார்த்து விஷயத்தை விளங்குங்க. நீங்க அந்த பயான் கேட்கிற சரி மாதிரி சரி. ஃபுல்லா கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ஏண்டா, இது சரியா வந்து சார். அரசியல். இது வந்து நீங்க குர்ஆனை ஓத போற நீங்க உங்களை பத்தி படிக்கிற விஷயம். குர்ஆனை பத்தியோ ஓ ஓ ஓ. அல்லது படிக்க அது இல்ல. கிடையாது. உங்களோட குர்ஆனை நீங்க வாயால ஓத போகல
நீங்க எப்படி பிரச்சனை இல்லாம ஓதுறது தொடர்பான விஷயம். Right? ம், இந்த ம், சரி. மூணாவது என்ன செலவாகும்? அப்ப வாயும் கண்ணும் சந்திக்கிற பிரச்சனை இது வேற. மூணாவது என்ன? நாளைக்கு மொத்தம் மூணாவது. ம். ஒரே இடத்துல மூணாவது கண் ம், கண்ணும் வாசிக்கிற வேகத்துல சொல்லுங்க. வாய் கண் பாக்குற வேகத்துல வாய் முந்துறது. வாய் முந்துறது. வாசிக்கின இந்த வேகத்திற்கு நீ பாடம் படிக்கிற மாதிரி இல்லை. வாயிட வாசிப்பு முந்தி போறது. நான் பாடம் ஆகிட்டு வந்தீங்க. பாடமாகறதால ரெண்டாவதையும் மூணாவதையும் ஜாயின் பாடம் பண்ணி மூணாவது சொல்றீங்க. பாத்தீங்களா இப்படி கண்டுபிடிச்சது. நீங்க பாடமாக்க பாடமாக பாடமாக்க இல்ல சரத், நான் பார்த்து பாடமாக்கல. நான் இந்த அத பார்த்து மனசுல வச்சு கொண்டுதான் நீ சொல்றேன். இல்ல அது பாடமாக்கி சொன்னா எழுத்த பார்த்து நான் சரியா சொல்லுவேனா சரத்? இல்ல பாடமாகி நான் நடக்க மாட்டால் ரெண்டாவது மூணாவது உங்களுக்கு குழம்பிட்டு அப்ப ரெண்டாவது அரைவாசி மூணாவது அரைவாசி எடுத்து செட் பண்ணி மூணாவதா சொல்றீங்க. அதான் வந்து விஷயம். நான் சொல்ல வாங்க அப்படின்ட்டு இப்ப நீங்க சொன்னது பெல ஏன் பெலண்டால் புதுசா ஒண்ணு சொல்லல நீங்க. ம். ரெண்டாவது ஆ, மூணாவது கேட்டு சொன்னீங்க. ஆஹா, சரி அப்ப நான் சரியா சரத். விளங்கப்படுத்துறேன்னு கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா அது இல்லாட்டி உங்களுக்கு நீங்க உங்களோட உங்களோட ஓதல உங்களுக்கு விளங்கணும். விளங்காட்டி அடுத்த ஸ்டெப் போயிடாது. இப்ப சொன்னீங்களே நான் ஓதுறேன் எனக்கு எதுல சரி. பிழை வருதுன்னு தெரியலன்னு அர்த்தம். நீங்க எங்க ம், பிழை விட்றீங்கன்றது உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்க ஓதுறதே பிரச்சனை. இந்த நீங்க தானே ஓதுறாள். அது சரியா சரத். ஓதுற சரி. நீங்க ஓதுற நீங்க தான் விளங்கணும். எனக்கு இன்னென்ன விஷயங்கள் பிழை வருது இன்னென்ன விஷயங்கள் தான் நான் படிக்கணும் மாதிரி நீங்க நீங்க சொல்லணும். நாங்க வந்து கொண்டு முழு குர்பானி வச்சு கொண்டு உங்களுக்கு ஓதி தரப்படாது. அந்த ஓதல் பிழை அப்படி ஓத வைக்கப்படாது. அது அந்த அந்த காலத்துல சரி செஞ்சாங்க வந்து என்ன சரி செஞ்ச சரியா சரத். போற உட்காதுற வார அசரத்தை என்ன செய்வாரு அவ்வளோத்தையும் அடிச்சு பிடிச்சி பணவர் மாதிரி ஓதுவாரு. பின்னுக்கால ஓ, கூட்டம் கொண்டு கத்தி பரட்டி கொண்டு ஓதிட்டு போவோம். அந்த ஓதல் பிழை அப்படி எங்கேயும் ஓதல் இல்லை. சரி நாங்க சரியா தான் சரத். நீங்க தான் ஓதணும். எங்கட வேலை வந்து உங்களுக்கு ஓய்த்தாரதில்ல வேலை. நீங்க தான் ஓத போற உங்களோட சரி. பிழைகளை அடையாளப்படுத்தி நீங்க இப்படி ஓதுறது சரி இப்படி ஓதுறது சரி இப்படி ஓதுறது பிழை என்று சொல்லி அந்த பிழைகளை திருத்தி தார மட்டும் எங்கட வேலை எங்களுக்கு ஓய்த்தார வேலை இல்லை. வேலைக்கு ம், நீங்க தான் ஓத ம், போறோம். சரி. அது உங்களுக்கு ஒரு காலம் ஓதல் வராது. நீங்க ஓதி முடிச்சு போனா திருப்பி இன்னொரு ஆள் போயிட்டு இன்னொரு ஆள் திருப்பி உட்காந்து ஓத வேண்டி வரும். சரி சரியா சரத். சரி வேற அப்ப அதுல சரி. முதலாவது அந்த ம், கன்செப்ட் சரியா விளங்கிக் கொள்ளணும். நீங்க பார்த்த தலைப்பு என்னண்டா ம். நீ படிச்ச பார்த்த தலைப்பு முதலாவது பார்த்த தலைப்பு குர்ஆன எப்படி நாங்க திக்காம ஓதணும். அதான் தலைப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குர்ஆன எப்ப நாங்க எப்படி எப்பயோ எப்படியோ குர்ஆனை திக்காம ஓதுறதுக்கான வழிகள் என்ன எப்படி நாங்க குர்ஆனை திக்காம ஓதுறது இதான் தலைப்பு. இது தெரியாது. சரியா? சரி சரி. திக்காம ஓதுறது. திக்காம தான் தலைப்பு. அதுல தான் நாங்க சொன்னோம் 4 முக்கியமான காரணங்கள் ஈக்குது எங்கட ஓதல் ம், திக்கி கொண்டு ம். முட்டி கொண்டு மோதிக்கொண்டு வாரதுக்கான காரணங்கள். ஓ, 4 காரணங்கள் ஈ. 4 எது வந்தாலும் குர்ஆன் திக்குமா? சரி சரி. சரி. முதலாவது இதான் வசனம். நான் சொன்ன வசனம் இது. ஈயாக்கன சரளமாக ஓத முடியானுமாக. சரியா? சரளமாக ஓத ஓ, முடியாமைக்கான காரணம். இதை நீங்க பாடமாக முடியாமைக்கான போனதான் அந்த நீங்க காரணம். திக்கிறது. இதை நீங்க பாடமாக போட ஏண்ட குர்ஆன் பாடமாக்கலாம் சார். இல்ல நீங்க இதை அப்படியே மனசுக்கு எடுக்கிற பாடுறது பிரச்சனை. பாடமாக்கி. ஓ அது ஓ ஓ அப்படியே மனசுக்கு எடுக்க வேணாம். அதுல விளங்கி நீங்க மனசுக்கு எடுங்க. இதுல உங்களுக்கு கஷ்டமான சில சொற்கள் இருக்கும். அதை நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா ஓ. முதலாவது ரெண்டாவது மூணாவது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு மனசுல வரும். அது பேல சரி, விலங்கல்லாட்டி பிள்ளையாத்தானே ஓதுவோம். அதுதான் சரிதான். கேஸ். இப்ப சரி. பாருங்க குர்ஆன தலைப்பெண்ண இப்ப எப்படி திக்காம ஓதுறது உங்களோட பாஷையில சொன்னா இப்ப ம், நீங்க பாஷையில பேசுற எப்படி திக்கி கொண்டு முட்டி கொண்டு மோதி கொண்டு மூச்சு திணறி ம், கொண்டு போதாம குர்ஆனை எப்படி ம், நாங்க மிச்ச நோம்பலாம் அழகா ஓதுறது இடையில முட்டாம ம், ம். ஓதுறது அதான் நீங்க படிச்சது 4 காரணங்க. ஆஹா. சரியா? அதுல ம். முதலாவது காரணம் தான் நீங்க சொன்னது போல ஒன்றை ஒன்று முந்துதல். முந்திரி. ம். சரியா? நல்லா கேட்டுங்க. ஒண்ண ஒன்று முந்தினா எங்கட ஓதல் ஒழுங்கா வராது. நீங்க தலையில சொல்றீங்க ஒன்று ஒன்று முந்தினா தானே ஓதல் சரியா வரும். அப்படி அல்ல. ஒன்றை இல்ல ஒன்று இல்ல முடியும். முந்தினா ஓதல் வராது. ஓ ஓ. சரியா வராது. எப்படி உதாரணம் அந்த கீழே உதாரணம் பாருங்க ஈயாக்க நஅ்புதுல நீங்க வேற எங்கேயோ பார்த்து கொண்டு
வீட்டுல ம். கிச்சன்ல சமைக்கிறத பார்த்து கொண்டு ஈயா கண்டு வாயால ஓதினா ஈயா ம். கீண்டிக்குதா ஈய கூண்டிக்குதா ஈயா கான் நீட்டணுமான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்க கண்ணால பார்க்கல. ஓ, ஓ. அப்ப அந்த இடத்துல ஓதல் என்ன செய்யும்? ஓதல் பிரச்சனையை தான் கொண்டு வரும், பிழையா போகும். ஓ, சரி. சரி. இதான் முதலாவது. அப்ப முதலாவது என்ன, ஒன்று ஒன்று முந்துதல் என்று சொன்னா நாங்க வேறொரு இடத்துக்கு ம். பார்த்து கொண்டு அல்லது குர்ஆனை பார்க்காம வாயால ஓதி கொண்டு போகும், எங்களோட கண் பார்வை அங்க ஈக்காது, வேற ஒரு இடத்துல ஈக்கும். திடீர்னு போல கண்ணை வந்து பார்ப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க பார்ப்போம், வேற எங்கேயோ இடத்துல நாங்க ஓதி கொண்டு இருப்போம். அப்ப அந்த இடத்துல எங்களோட ஓதல் சரியாகவே ஒரு காலம் வராது. இது முதலாவது போச்சு. ம். சரி. ரெண்டாவது, இரண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல் அப்படின்னு அர்த்தம். ம். அப்படின்ற அர்த்தம் ம். நான் ஏன் சொன்னா, உங்களோட பாஷை சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க வந்து திருப்பி ம். அதை பணமாப்படாது, நான் சொல்றதை தான் நீங்க விளங்க எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த பாஷை கஷ்டம், இடைவெளி நீளுதல் எல்லாம் கஷ்டம்டா, உங்களோட இல்ல பாஷை சார், அது கஷ்டம் இல்லை. இல்ல, உங்களோட பாஷையில ம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாத உங்களுக்கு எல்லாம் ம். குழம்பிடும். எப்படி என்றால் ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படி என்றா, நீங்க பொறுமான ம். முதலாவது எது பார்க்கணும், எங்கட கண் தான் பார்க்கணும். கண் பார்த்துக்கு போறதா என்ன செய்யும், எங்கட வாய் அதை ஓத வாசிக்கும். வாசிக்க தொடங்கும். 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 அப்ப என்ன செய்யணும், கண் போக 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 பின்னால் என்ன செய்யணும், எங்கட வாய் அதை ஓதி சொல்லிட்டு சொல்லிக் கொண்டு வரணும், ஓதிக்கொண்டு போகும். ஓதி கொண்டு வரணும். ம். இங்க ம். ரெண்டாவது சொல்லிக்க போய் என்னடா, கண் என்ன செய்யுது, பார்த்து கொண்டே போய்த்துட்டு தூரத்துக்கு. அப் ம். வாய் என்ன செய்யுது, ஓத ஆரம்பிக்கல, வாய் லேட்டா இல்ல. ஓ. ஆரம்பிக்கும். ஆ, 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 ஆ. சரியா? அதனால ஆ. ம். நீங்க பாக்குறது ஒரு இடத்துல, ஓதுறது இன்னும் ஒரு தொங்கல்ல. ஓ. பாக்குறது தொங்கல்ல, ஓதுறது ம். ம். ஒரு தொங்கல்ல. தொங்கல்ல. இப்படி ரெண்டும் ரெண்டு ஓ. தொங்கல் இருந்தா நான் பார்த்து ஓ. விளங்கப்படுத்தினது உடனே எங்களோட மனசை அதை மறந்து போய்த்திடுது, குழப்பி விடுது. வேற என்னத்தையும் நாங்க வாயால உலாட்டி கொண்டிருக்கிறோம், சரியா சொல்லாங்க, பிள்ளைய வேற என்னத்தையும் சொல்றோம். அப்படியேண்டா கண்ணுக்கு பின்னால நாங்க வாயால உச்சரிச்சு கொண்டு போகலென்றால் கண் பார்த்தது உண்டாயிக்கும், எங்களோட வாய் உச்சரிக்கிறது வேற. ஓதுறது இருக்கும். ஓ, ஓ, ஓ. என்ன சொன்னது, இப்ப நான் கிளாஸ்ல வந்து கேட்டால நீங்க என்ன செய்றீங்க, தலைகளை மாத்தி அப்படி சொன்னீங்க, ஏன்னா அது எங்களுக்கான எங்களோட இயல்பு அப்படித்தான், டக்குன்னு மறந்துடுவோம். ம். பாடம் ம். பார்த்தினா மறந்துடுவோம். இப்ப கண் பார்த்து கொண்டு போக்குள்ளதான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்ப ஈயாக்க நஅ்புது என்று பார்த்து கொண்டு போற நேரமே பின்னால வாயும் என்ன செய்யணும், அந்த கண்ணோட சேர்ந்து ஈயாக்க நஅ்புது என்று உச்சரிச்சு கொண்டே வரணும். அப்படி ஓ, வராட்டி ஓ, என்ன ஓ. நடக்கும்டா, எங்களோட ஓதல் இடையில பேசிட்டு திக்காது, சரியா வரும் அப்படியா? இல்ல, வராது, சரியா வராது. மாஷா அல்லாஹ், சரியா வராது, இடையில போயிட்டு திக்கி ம். முட்டி மோதுவோம். ம். சரியா சார். இது ரெண்டாவது காரணம். ம். முதலாவது விளங்கப்படுத்த பார்ப்போம். நான் என்ன செய்யணும் பார்ப்போம். ஒன்றை ஒன்று முந்துதலை கொஞ்சம் முதல்ல விளக்கி பார்ப்போம். ஒன்றை ஒன்று முந்துட்டா ஓதிக்கொண்டு போற நேரத்துல எங்கட கண்ணு அந்த கண் சரியா பார்த்து கொண்டு போறதுக்கே எங்கட வாய் போறதுக்கு அது சரியா எங்களுக்கு ரெடியா இருக்கணும். இல்லாட்டி நாங்க அதை அதுக்கு முன்னோக்கு கண்ணை கொண்டு போயிட்டோம்னு சொன்னா எங்கட அந்த வாய் அந்த இடத்துலயே சொல்லி 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 இருக்கு, எங்களுக்கு அங்கிட்டு பார்க்காம. அதனால நாங்க கண் பார்வையை பார்த்து கொண்டு ஓதிட்டு போற நேரத்துல வாயும் அதோடயே சேர்ந்து எங்களுக்கு வரணும் பின்னுக்கு. நீங்க சொன்னது ரெண்டாவது. அதோட ஒன்று ஒன்று முந்து ஓ. முந்துதல். முந்துதல்னா என்ன? முந்திரண்டா இந்த நாங்க இப்ப ஈயாக்கண்டு ஓதுறதுக்கு முந்தி அந்த நாபுதுவ பார்த்து நாபுது போறது. அதனால அது ஒன்றை ஒன்று முந்தப்படாது, அதோடய இல்ல, ரெண்டு இப்ப முறையில போகும். நாபுதுக்கு போறதண்டா, அதான் கேக்குது, நாபுதுக்கு போறதண்டா எது போறது, வாயா மூக்கு நாக்கா கண்டா? கண் போறது. அப்படி சொல்லி இதான் பிழைய அது அப்படின்னு எங்க ஒரு சரி. கண் கண் இல்ல, கண் இல்ல, வாய் பைத்துறது கண்ணுக்கு கண்ணுக்கு முன்னால வாய் போடு, அதாங்க இதை நீங்க சரியா விளங்க விளங்காடி உங்களோட திருப்பியும் சொல்லுவீங்க, நாளைக்கு வந்து ஓதிட்டு ஏன்ட ஓதல ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒண்ணு விளங்குதுன்னு சொல்லுவீங்க. முதலாவது விளங்கணும் அது, கண் தான் முந்தணும். கண் பார்க்க முடியும், வாய் பைத்துறது. ஓ, ஓ. அடிப்படையில் எது போகணும், சரி இந்த ஓதல் சரியாக என்ன செய்யணும், நான் பிழையை தானே சொல்லிக்கிறேன், சரியென்று அது வரணும். ஓ, எது சரியான்னு சொன்னா நாங்க கண் கண் போற வாய் முந்தப்படாது, கண் போற போக்குக்கே வாயும் போகணும். வெரி குட். கண் முந்தப்படாது இல்ல, வாய் தான் முந்தப்படாது, திருப்பி மாறி தான் சொன்னீங்க, திருப்பி நீங்க மாறி தான் வாய் சொன்னீங்க. வாய் வாய் முந்தப்படாது. சரி, சரி. அதையே விளங்குறதுனா தெளிவா பிரச்சனையா இல்லாது திருப்பி நான் அடுத்த கிளாஸ்ல தான் கேட்பேன், நான் உங்களோட ஓதல்ல உள்ள பிரச்சனை தான் கேட்பேன், திருப்பி என்ன தெரியான்னு சொல்லப்பட அப்ப நான் கிளாஸ் வைக்க மாட்டேன். ஏன்னா நீங்க உங்களோட ஓதல நீங்க விளங்கலன்னா எனக்கு கிளாஸ் செய்யல, நீங்க விளங்கணுமே.
நீங்க ஓ சொல்லணும் சரி. இதுல பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த ரெண்டாவதுலாம் பிரச்சனை, எனக்கு இந்த மூணாவது பிரச்சனை எனக்கு வந்துக்குது, எந்த போது விளங்குதுன்னு நீங்க சொல்லணும். ஓ ஓ. விளங்குன்னு சொல்லல அது. கண் கண்ணுக்கு முந்தி வாய் முந்த கூடாது. இந்த வாயை முதலாவது வந்து முந்தாம. வாய் முந்தப்படாது. வெரி குட். இப்ப ரெண்டாவது படுத்து பார்ப்போம். ரெண்டாவது இரண்டுக்கும் இடைவெளி இடைவெளி நீளப்படாது மிச்ச நேரம். ஒன்று ஒன்று ஓதி போற நேரத்தில் யாக்க அப்படி அப்படி சொல்லி கொண்டிருக்காம அடுத்ததையும் அதோடய நாங்க தொடர்ந்து போகணும். ஆஹா. ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நீளுதல். அப்படின்னா என்ன? நீங்க சொல்ற விஷயம் சரி, வாசிச்சது சரி, விளங்கப்படுத்தினது பிள்ளை. ஓ, பாப்போமா? அந்த டாக்டர் இந்த ஹசரத் ரெண்டுக்கும் இடையில ஓதிட்டு போற நேரத்துல இப்ப இப்ப இய்யாக்க நஅ்புது நஅ்புதுன்றக்குள்ள இய்யாக்க நஅ்புதுன்னு டீக்காம அதையும் அதோட நஅ்புது வ அதல்ல அது அதல்ல அதல்ல அதுல எத்தங்க எங்க இடைவெளி இருக்குது, இடைவெளி எங்க இருக்குது? இடைவெளிங்கிறது இடைவெளி அப்படி இல்லையா? அல்ல. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அதை ஆ, நான் திருப்பி கேட்டேன் உங்கள்ட்ட. இடைவெளிங்கிறது ஈயாக்க ஆ, நீங்க ஓத ஆரம்பிக்கிறீங்க என்றால் கண் ஆ, பார்க்கணும் தானே. கண் இதுக்குள்ள நிக்கணும். கண்ங்க ஒரேடியா ஆ, ஓ ஓடி இங்க வரப்படாது. ஈயாக்கன்னு ஓத ஆரம்பிக்கிறதுல இய்யாக்குள்ள கண் பார்த்து முடியப்படாது. இய்யாக்குள்ளுக்கே இருக்கணும். இல்ல. ம். ஈயாக்கண்டு ஓதுற நேரத்துல ஈயாக்கைக்குள்ள நிக்கல. அது ஈயாக்கண்டு ஓதுற நேரத்துல அது பக்கத்துல நிக்குது. இந்த நஅபு தான் நிக்குது. இதுக்குள்ள நிக்கணும். நான் சரி. நாபுல நிக்கணும். ஆனா கண் என்ன செய்யக்கூடாது, இங்க ஓடி வந்து வசத்தை முடிக்கப்படாது. ஆஹ். நஸ்தாயின் என்று முடிக்கப்படாது. முடிச்சா உங்களுக்கு அதுக்குள்ள ஒண்ணும் தெரியாது. ஈயாக்க நஸ்தாயின் தான் நீங்க ஓதிட்டு போகணும். வேற ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. அப்படி வந்துடும். ஓ ஓ. விளங்குதா ரெண்டாவது? சரி விளங்குது சார். சொல்லுங்க பாப்போம், என்ன விளங்கிட்டாண்டு? அதை ஓதிட்டு போற நேரத்துல அந்த அடுத்த இதுக்கு போகாம இப்ப நாங்க ஈயாக்கண்டு ஓதுறோம்னு சொன்னா நாபுதுல இந்த அதுல அது இருக்கணும், மத்தது அதுலயே நின்றுக்க கூடாது. வையாக்கைக்கு நாங்க தொடங்கணும். இல்ல நாகர், இப்ப ரெண்டுக்கும் இடைவெளி நீளுதுன்னா இடைவெளி பற்றி சொல்ல வேண்டிய. ஆஹ் ரெண்டுக்கும் இடைவெளி என்று சொன்னது இந்த நாங்க ஓதுற நேரத்துல அசரத் அடுத்த விடாம அதோட அடுத்த இதுக்கு நாங்க கண் போகும்போது ஆமா, இல்ல இல்ல. வையாக்கன்றத நாங்க பார்க்கணும். இப்ப நீங்க இப்பதான் சொல்றீங்க. நான் இடைவெளி பற்றி சொன்னது என்னென்றால், அதான் திருப்பி திருப்பி கேட்க வரேன். ஈயாக்கன்னு நீங்க ஓத ஆரம்பிக்கிறீங்கடா, உங்களோட கண் எங்க ஓ இருக்கணும்? நாபுதுல இருக்கணும். ஓ என்ன? நாபுதுல் இக்கணும். சரி ஓ நீங்க நாபுதுல் ஈயாக்கன்னு இக்கணும். ஓத போகல நஸ்தாயின பார்த்தா பிழை. ம். அதாங்க சொல்ற இடைவெளின்னு சொல்ல அதான். ஈயாக்கன்னு ஓத போகல நஸ்தாயினு பார்த்து ம். முடிச்சிட்டேன். ரெண்டாவது பிழை. இல்ல அசரத் நான் வையாக்கன்ற ஓதக்குள்ளதான் நஸ்தாய்ம பார்க்கணும். நான் இப்ப என்ன கேட்டேன், நான் ரெண்டாவது என்ன இதான் நீங்க விளங்க மாட்டீங்க. ரெண்டாவது விளங்கப்படுத்தினது நான் என்னன்னு தான் கேட்டேன். எனக்கு தெரியுது ஆஹ் ஆஹ் ஈயாக்கண்டு ஓத போகல நான் புது பார்க்கணும். ஈயாக்கண்டு உச்சரிக்கும் நேரத்துல பக்கத்துக்கு நான் செய்த பார்த்து கொண்டிருக்கணும். அதுதான் சரி. நாங்க இங்க ஆஹ். சரியா படிச்சு கொண்டிருக்கிறோம், பிழைய படிக்கணுமா? சரி சரி நீங்க படிக்கிறது முதல் துண்டு ஈயாக்கன்னு ஓதக்குள்ள நான் நாபுதுவ கேட்கிறேன், பார்க்கணும். பொதுவான சரளமா ஓதுறதுக்கு சரியா ஓது எப்படி, சரளமா ஓதுறதுக்கு பிழையா ஓது எப்படி, எது படிக்கிறோம்? உங்களோட பசி. சரியா ஓதுறோம். பாத்தீங்களா? குர்ஆன அப்படி சரியா ஓதுறதுக்கு இல்ல முறையா படிக்கிறோம். இல்ல. இங்க நாங்க சரளமா ஓதுறத எங்களுக்கு கஷ்டம். பிழையா எப்ப எல்லாம் பிழையா வரும், சரளமா ஓத முடியாம ம். போகும். பிழையா ஓதுற எப்படின்னா படிக்கணும். இப்ப நான் அப்ப சரியா ஓதலாம். சரியா ஓத படிச்சா ம். எப்ப எப்பெல்லாம் பிழை வரணும் எங்களுக்கு ம். தெரியாது. நாங்க பிழைய ஓ படிச்சா ஓ. சரியா ஓதிடும். இந்த அது இந்த சரி அது இது சரி. வந்து கொஞ்சம் வித்தியாசம். எனக்கு ஓதல்ல ம். ம். பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனைங்க தான் இங்க. அப்போ ரெண்டாவது ம். சரி. இடைவெளி இடைவெளி நிலைன்னா என்ன? இடைவெளின்னா என்ன முதலாது இடம் கூடணும். அப்ப ஈயாக்கண்டு ஓத போக்குற நாபூத பாக்குறதுங்கிறது இடைவெளி கூடுதா? வராது வராது. ம். ம். ஈயாக்கண்டு ஓத போகல நாபூதுவை தான் ம். பாக்குறீங்க அப்படி என்றா இடைவெளி கூடுதா? இல்ல இல்ல கூடுது இல்ல. அப்ப எங்க இல்ல இடைவெளி சார். கூடு சொல்லுங்க பாப்போம். ஐயாக்கு நான் ஐயா இடம் இடம் கூடாது, அதுலயே நேரம் நாங்க ஓதிட்டு போறது தான். ஓதிக்கொண்டு அடுத்தடுத்த வசனத்தை பார்த்து கொண்டு ஓதுறது தான். இப்ப ரெண்டாவது இடைவெளி நீளுதல் என்று சொல்லி இது என்ன அப்படின்னா சொல்லுங்களே பாப்போம். இடைவெளி நீளுதல் என்று சொல்றது அசரத் ஐயாக்கு நஹ்புது ஓதுற நேரம் அதுக்கு அடுத்தது ஐயாக்கன்றதுக்கு நாங்க பார்த்து தொடங்கணும் பார்க்க. பக்கத்து அதான் இடைவெளி கூடுதல் அப்படியா? அப்ப அப்படித்தான். இடைவெளினா என்ன? இடைவெளின்னா உங்களுக்கு விளங்குது இல்ல? இடைவெளிண்டா நிறுத்தி ஓதுற பக்கத்துண்டு. அப்படின்னா தெளிவுதான். நிறுத்துறல்ல அது இடையில உள்ள இப்ப இய்யாக்கக்கும் நஅ்புதுக்கும் உள்ளது
இடைவெளி இப்ப இல்ல இப்ப நான் சொன்னதை நீங்க வந்து ஈயாக்கள். விளங்கணும். இடைவெளிங்கிறது ஈயாக்கன்னு நீங்க ஓத போக்குள்ள நபுது ஈயாக்க எல்லாத்தையும் விட்டுட்டு நஸ்தைன பாத்துட்டீங்க, எல்லாத்தையும் அடிச்சு ஓ, புடிச்சு பக்கத்து போய்த்தீங்க ஆ, என்றால் எங்களோட ஆ, கண்ணிக்குது, கண்ணிக்குது நஸ்தான் இல்ல. கவனமா கேட்டுக்கோங்க. ம். ஈயாக்க தான் அப்ப வாயால பெரிய ஓடும். இடைவெளி. ஓ, 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 அதான் ஓ. இடைவெளிங்கிறது. இப்ப சொல்லுங்க இடைவெளின்னா என்ன? ஆ, இப்ப ஈயாக்க, நான் ஈயாக்க நாங்க ஈயாக்கன்றதுல இடத்தை விட்டுட்டு நஸ்தாயின்னு போறது. நான் இப்போ ஐயாக்கை பத்தி சொல்லலையே. இப்ப நான் சொன்னதை சொல்லுங்களேன் பெஸ்ட். இல்ல, அதை விட்டு இல்ல, போயிங்களே. இல்ல. நான் சொல்றேன் வாங்கி நான் முதல்ல பாத்துக்கோ. இந்தாக்கி ஈயாக்க ஈயாக்கே நீங்க ஓ, வாயால ஓதுறீங்க, கண் பாக்குது நஸ்தைன. இப்ப இதுக்கு இப்ப எல்லாம் ஓ. இடையில இப்ப என்ன விட முண்டிக்குதா? இல்ல, இல்ல. நான் அப்ப எனக்கு கிளாஸ் ஏறாது உங்களுக்கு. நீங்க பக்கத்துல தான் இல்ல கிளாஸ். அஸ்ராத், இடம் மீக்குது நாபுது வையாக்கன்றது அதெல்லாம் எல்லாம் மிக்குதே. ரெண்டுக்கும் ஒன்று அப்ப ரெண்டு. இல்லங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு கிளாஸ் ஏற. இல்ல. அப்ப ஈயாக்கன்னு நீங்க ஓதுறீங்க, இடையில ரெண்டு ஆ, சொல்லிக்குது, நஅபுது வ ஈயாக்க இருக்குது. ரெண்டு சொல்லிக்குது. இது ரெண்டும் இல்லைன்னு ஓ, சொல்லிங்க. ஓ. இப்ப இந்த ரெண்டு இடைவெளியும் நீங்க பார்க்காம நஸ்தைன நீங்க பாக்குறீங்க. அப்ப இதுல இடைவெளிக்குதா ம். இல்லையா? இருக்குது, இருக்குது. சரி. நாபுது இப்ப வையாக்கன்றதுல இடவழிதான். இப்ப ஓ, ரெண்டுக்கும் ஓ. இடையில இடைவெளி எழுதுற பத்தி சொல்லுங்க. வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். இவர முடி கிளாஸ். சொல்லுங்க. ம். ரெண்டுக்கும் இடையில இடைவெளி சொல்லுங்க என்னன்னு சொல்லி விளம்பரப்படுத்துங்க. அஹ், ம். ரெண்டுக்கும் இடையில இடைவெளி நாபுது வையாக்கன்றது அப்படி இடைவெளி. இல்ல. அப்ப ரெண்டுங்கிறது நாற்பது ஒன்று ஈயாக்க ரெண்டு அப்படியா? இரண்டுக்கும் இடையில இடைவெளினா என்ன? விளம்பரப்படுத்துங்க. மிச்சம் இடைவெளின்றது கூடிய தூரம். தூரமா? இடைவெளிங்கிற தூரம். அவ இரண்டும்ங்கிறது கண்ணும் வாயுமா இல்லாட்டி ஈயாக்கை நாற்பதுமா? இல்ல, இல்ல, நான் கண்ணும் வாயும் இல்ல. நாபுது வெரி குட். வையாக்கன்றது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். நல்ல அப்ப இங்க நாங்க இவ்வளவு நேரம் படிச்சது இந்த இந்த ரெண்டு சரி படிச்சது வந்து எல்லாருமே ஈயாக்கம் நாபூதும் அப்படியா எல்லாம்? முதலாவது இரண்டு ஒன்று ஒன்று இல்ல, முந்துதல்டா ஈயாக்கையும் நாபூதும் முந்துறது. ரெண்டாவது இரண்டு மண்டா இல்ல, ஈயாக்கை நாபூதும் இடைவெளி கூறுறது அப்படியா? இல்ல அக்ஷரத் எல்லாம் ஒன்று ரெண்டும் ஒன்று இல்ல. திருப்பியும் பிரச்சனை கொண்டு வரீங்க. ம். நீங்க ஒரு இடத்த பிடிச்சு கொண்டு வாங்க. அப்ப நான் இதுல ஒன்றாவது மட்டும் வழங்கப்படுது, ரெண்டு வேணாம், ஒன்று மட்டும் போதும். சரி, ரெண்டும் ஒன்றே ஒன்று முந்துதல்டா என்ன? அது சரி சரி. ரெண்டும் ஒன்றே ஒன்று. அஹ், இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துறதுன்னு சொன்னது. அஹ், இப்ப நாங்க ஒய்யாக்கன்றத ஓதிட்டு அதை நான் புதுவா பார்க்காம வையாக்கிக்கு போறது. நல்ல விஷயம். பாத்தீங்களா? இதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க ரெண்டும் படிக்கிறதுல ஒன்றை மட்டும் தான் நீங்க படிக்கணும். அடுத்த கிளாஸ் நான் ஒன்னோட தான் கேட்பேனா, ஏன்னா நீங்க உங்களுக்கு விளங்குது இல்லை எனக்கு. உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாது. ரெண்டும் ஒன்று ஒன்று முந்துது என்று சொன்னா நான் சொன்னேன், நீங்க ஈயாக்கண்டு ம், ஓதுறீங்க. சரியா? ம், கண்ணால பார்க்கல, ம், கண் வேற எங்கேயும் பார்த்து கொண்டு. சரியா? ம், கண் வந்து கிச்சனுக்குள்ள வேலையை பார்க்குது, வாகனத்தை பார்த்து கொண்டிக்கி, ரோட்ல போற வாகனத்தை பார்க்குது நேரத்துல வாயால ஈயாக்கண்டு ம், ஓதினா அடுத்தது என்னன்னு உங்களுக்கு ம், தெரியாது. ஏன்னா நீங்க பார்க்கல, நீங்க ரோட்டை பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஓத இயலாது. ம், அதான் ரெண்டே ஒன்று ஒன்று முந்துதல். ம். அப்ப எது முந்துறது? எங்கட கண்ணை விட வாய் முந்துறது. அதான் இரண்டையும் ஒன்றை ஒன்று முந்துதல்னு சொல்லிக்கணும். இது விளங்கினா? விளங்குது இது அஸ்ரத். மட்டும் நான் அடுத்த கண்ணை கிளாஸ்ல மூட ரெடி ஆகிடும். எனக்கு வேற ஒன்றும் சொல்லி தரல. நான் கண்ணு எல்லாருக்கும் எல்லாம் குழம்பு. அடுத்த கிளாஸ்ல இப்ப நான் சொல்லி விளங்கப்படுத்தின மாதிரி செல்லல் என்றால் இதையும் விளங்கப்படுத்த மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு இது ஆன்லைன் கிளாஸ் இது. நீங்க விளங்கணும். நீங்க விளங்க உங்களுக்கு கிட்ட நாங்க இல்லையே. அப்ப நாங்க வந்துட்டு சொல்றதை நீங்க விளங்கணும், அல்லது ரெக்கார்டை சரி கேட்டு நீங்க விளங்கணும். அப்பதான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். நான் திருப்பியும் சொல்றேன், இரண்டையும் ஒன்றே ஒன்று முந்துதல் என்றா அடிப்படையில முதலாவது போக வேண்டியது கண், ரெண்டாவது நான் ம், போக வேண்டியது எங்கட வாய். இதான் அடிப்படை. கண்ணால பார்த்து கொண்டுதான் வாயால ஓதணும். சரியா? ஆனா நாங்க வாயால ஓதுறோம், ரோட்ல போற வாகனத்தை பார்த்து கொண்டால் ஈயாக்கண்டு ஓதுறோம் வைங்களே. இப்ப அடுத்தது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. நூன் வந்துக்குதா, பே வந்துக்குதா, தே வந்துக்குதான்னு எங்களுக்கு தெரியாது. என்ன நான் ரோட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாபூது எங்களுக்கு உச்சரிப்பு பிழையாப்பித்திரும். இதான் இங்க சொல்லுகிறது, இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல், முந்தப்படாது. முதலாவது வாயல் போகப்படாது, ரெண்டாவது கண் தான் போகணும். கண்ணுக்கு பின்னுக்கு தான் வாய் போகணும். முந்து ரெண்டு செல்றது எங்கட கண்ணை விட ம், வாய் முந்திட்டு போறது. ரைட்? ரெக்கார்டை கேட்டு இந்த ம். மூல போய் மட்டும் குழப்பம் இல்லாம ரேட் வரணுமா? தலைப்பை சொல்லி விளம்பரப்படுத்தி ரேட் வரணும்.